ஆண்டு வந்த தர்மேந்திர மகாராஜன். ஆமா ஐயா, என் மனைவி செய்த அதாவது சின்ன மனைவி செய்த வஞ்சகத்தினால் சரி நாடு நகரம் நமனிதத்தின்கோள் ஆளும் படை உப்பு செட்டி வரையோடு முதல் என்னிடம் இருந்து புடுங்கிக் கொண்டு சரி ஓடா நாயை வெளிய அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்திட்டா. நாடு நாடா ஊரு ஊரா பிச்சை எடுத்து தெரிஞ்சிட்டு வர மன்னனே. ஆமா, அதாவது முதல் மனைவி இரண்டாவது நாள ஆமா அதான் மறுதாரம் செஞ்ச. ஆமா, ஆனா உனக்கு சரிவர மனைவி பாக்கல. ஆமா, அதனால உன்னை இப்படி எல்லாம் வயசான கால தள்ளாடு வயசுல இனிமே நீ என்ன செய்ய போற, என்ன செய்வது சொல்லி இந்த சொத்து படத்து காசுகள் எல்லாம் புடுங்கி விட்டு அதாவது கேவலமா படுத்தி உன்னை அவமானம் செஞ்சு நாட்டை விட்டு துரத்திட்டாளா? ஆமா அம்மா, அதாவது ஒரு பூலோகத்துல இது நாள் வரைக்கும் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன் எனக்கு தெரியாது. நான் இப்ப தேவலோகத்துல ஆகாயத்துல இருந்து வந்திருக்கிறேன். என் பேரு ஆகாயவாணி. ஆகாயவாணியா? அப்ப நீங்க? என்னுடைய பேரு பூமாதேவி. ஏமா நீ தட்டு கேட்கலாம்ல? அதெல்லாம் உனக்கு ஏற்ற இந்த நிலைமைக்கு நானே காரணமாகவே. இதோ உன்னோட தவறுக்கு உன் மனைவியை தட்டி கேட்கவே நாங்கள் அக்கா தங்க இருவரும் வந்திருக்கின்றோம். கவலைப்பட வேண்டாம். சரி, இந்த தள்ளாடு வயசுல நம்ம இன்னமே வயிற்றுக்கு ஆதாரம் இல்லாத என்ன வேலை செய்து பிழைக்கிறது அப்படின்னு சொல்லி நீ மனக்கவலையோடு அரசாண வயிற்றுக்கு ஆதாரம் என்ன செய்யுதுன்னு கவலைப்பட வேண்டாம். அதான் இழந்த நாட்டை மறுபடியும் உனக்கு பெற்று தருகிறேன் சத்தியம். அப்படி இருந்தாலும் அந்த அதாவது ஒரு சிறிய மனைவியாகப்பட்ட அது புவனேஸ்வரியா அந்த சந்தான சதிகாரியில என் தங்கிக்கு அதாவது பூமாதேவிக்கு பாரமா வாழவே கூடாது. அப்பேற்பட்ட பெண்ணு சமுதாயத்துல வாழ்ந்தா அவளை பார்த்து 4 பேரு கத்துக்குவாங்க. ஆனா அவளை போல பெண்கள் எல்லாம் உலகத்துல பார்த்தா அவளை போல எல்லாம் கற்றுக்கொள்வார்கள். அதனால அவளுக்கு தகுந்த பாடத்தை அளிக்க வேண்டும். இந்த தண்டனை பார்த்த பிறகு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் திருந்த வேண்டும். அதற்காக அவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். தண்டனை கொடுக்கலாம். சரி, கொடுத்துக்கலாம். சரி ஆமா, 4 பேருக்கு முன்னாடி அவளை கேவலம் செஞ்சு வச்சுக்க. இது தவறு. அவளை பார்த்து 4 பேரு அந்த பத்திரியாக இருக்கிற பெண்கள் எல்லாம் பழகுவாங்க. ஆமா, அவளுக்கு நான் தண்டனை யாருக்குமே தெரியாமல் விடுக்கி அதாவது 7 திருப்பாக்கடலுக்கு அந்தபுரமாக அவளை தனிமையில கூட்டிட்டு போய அவன் என்ன செய்ய தெரியுமா? என்னமா செய்யணும்? அவளை ஒன்றுமே நீ செய்ய வேண்டாம். அதான் மொட்டை அடித்து அவள் கருப்புடி செம்பிளி குச்சி அவளை ஆத்தலைய தள்ளிவிடு போகட்டும். ஆத்திலேயே தள்ளி விட்டு போகட்டும். கேளுங்க சபையோர்களே, ஆகாயவாணி பூமாதேவி என்ற சபதம். ஆகாயவாணி பூமாதேவி சபதம். அகசூரன் முகசூரன் பிறப்பு இல்லையே தர்மசீலன் பட்டாபிஷேகம். எப்படி என் நாடகம் ரொம்ப பெருது நாடகம் இருக்குது இருக்குது. எப்படி அதாவது தர்மேந்திர மகாராஜனும் தர்மசீலனும் போய் அவங்க சிற்றனை அடிச்சு உதிச்சு மொட்டை அடிச்சு கரும்புடி செம்பளி குத்தி புவனேஸ்வரி பெற்றுக்கொண்டால நாடு நகர காசு திரும்ப வாங்கி தர்மசீலனுக்கு பட்டாபிஷேகம் கட்டி தர்மசீலனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க. கோமேதகவல்லி என்ற பெண்ணை கல்யாணம் செய்து வைக்கிறதோட இந்த நாடகம் முட்டிட்டு எப்படி நாடகம் பார்த்தவர்களும் நாடகத்துக்கு உறுதுணையா இருந்தவர்களும் எப்படி இருக்கணும்? உறுதுணையாக நம்மளுக்கு அறிமுகம் செய்த தூண்டா மணிவிளக்கு துளிவிட்டு எரிந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணுமா? மதிப்பு மரியாதை கூறிய அதாவது வெள்ளாளப்பட்டியில் இருக்கக்கூடிய கருப்பூர் வெள்ளாளப்பட்டி சேர்ந்த செல்வன் ஐயா. ஆமா ஆமா, அருமையான உள்ளம். ஆமா, செல்வம் ஐயா அவர்கள் இன்று நம்ம வெள்ளாளப்பட்டிக்கு வரதுக்கு இந்த இடத்துக்கு கால் வைக்கிறதுக்கு அவருதான் காரணம். இருந்தாலும் அவரு